ஸ்ரீ குருபியோ நமக. திருப்பாவை 28ஆம் நாள் பாடல். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீயே கதி என்று பகவானிடம் சரணாகதி அடைகின்ற நேரத்தில் அவன் நம் குறைகளை போக்குகின்றான். அதே சமயம் விழா காலங்களிலும் பண்டிகை நாட்களிலும் அவனை போற்றி துதித்து வீடுகளிலே அவன் நிறைந்து காணப்படுகின்றான் இல்லையா? அவனிடம் ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் பாமரன் என்ற வித்தியாசமே கிடையாது. அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ணன் குழந்தை பருவத்திலே ஆயர்குல சிறுவர்களோடு சேர்ந்து விளையாடும் பொழுது சந்தோஷமாக அவர்கள் வீடுகளிலெல்லாம் சென்று தயிர், பால், வெண்ணெய் ஆகியவற்றையெல்லாம் சாப்பிட்டவன். அது மட்டுமா, கோபியர்கள் மாடு மேய்க்க சென்ற பொழுது தாமும் அவர்களுடன் சென்று அவர்கள் கொண்டு வந்த தயிர் சாதத்தையும் விதவிதமான உணவையும் உண்டு கழித்தவனாயிற்றே. அவன் செய்த மாயையினால் அவர்கள் அவனை பரந்தாமன் என்று கூட பார்க்காமல் தங்களைப் போல் பாமரனாகத்தானே பார்த்தார்கள். அவனும் அப்படியே அவர்களோடு சேர்ந்து வளர்ந்தவன். அவர்களுக்கும் அவன் பெருமை சேர்த்தவன் இல்லையா? அவர்கள் காட்டிய பக்தியும் அன்பும் அனைத்தையும் மறந்து ஒரே குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாக காட்சி தந்தான். அன்பு கலந்த பக்தியால் போற்றி துதிப்போம். நமது குறையையும் போக்கி அருள்வான். நன்றி, வணக்கம்.